இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து அப்பா 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 எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பித்தாங்க. என்னடா யாரான்னு பார்த்தா குழலி. ஸோ குழலி வந்து இந்த கதையில் இருக்க மாட்டாங்களோ, இந்த கதையை கேரக்டரை காலி பண்ணிட்டாங்களோ நினச்சா அவங்க அதெல்லாம் அதில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தன்னுடைய தம்பியான கதிர் ஓடி போன போதெல்லாம் அவங்க வரல. இப்போ தான் திருப்பி வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எதுக்கு சரவணனுக்கான கல்யாணத்தை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன விஷயம், அதுக்கு சுயம்பரத்துக்கு போனீங்களா, சுயம்பரத்துக்கு போய் பொண்ணை பார்த்துட்டீங்க, பொண்ணை பிடிச்சிருக்குது, எல்லாம் நடந்திருக்கு, ஆனால் என்கிட்ட சொல்லலை அப்படின்னா உட்காருமா டீயை குடிமா, எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு, ஆனாலும் வந்து பூ போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த ஒரு முயற்சியை எடுக்க போகிறோமா அப்படிங்க. சரி அது எதுக்கு அப்படின்னா வந்து உனக்கும் கல்யாணத்துக்கு அதான் பண்ணோம், அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்னு வந்து கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்பொழுது இந்த பக்கம் சரவணன் எப்படா பொண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு பாண்டியன் பதில் சொல்கிறாரு. இவங்க வெக்கப்பட்டு இருக்காரு. வாங்க வீட்டுக்கு போய் பாட்டு வரோன்னா பூ போட்டதுக்கப்புறம் போகலாங்கிறாங்க. ஸோ பூ போட்ட கலைபுரங்கள்லாம் நடந்ததுக்கப்புறமா வந்து நேராக தங்கமயில் வீட்டுக்கு போயிட்டு பேர் நல்லா இருக்கே, ஆள் நல்லா இருக்கான்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கதிர் நைட்டெல்லாம் கார் ஓட்டிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா வந்து நீங்களே பார்த்து எவ்வளோ இருக்கோ கொடுங்க சார் அப்படின்னு நான் வந்து ஒரு 2000 ரூபா காசு கொடுத்தாரு. பரவாயில்லையே அப்படின்னு ஆயிடுச்சு. வருது சந்தோஷமாகிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். இன்றைக்கி சாயங்காலம் வேலையில் வந்து ஜாயின் பண்ணிட்டு பண்ணிட்டார். ஸோ இன்றைக்கி இவர் காலேஜுக்கே போகல. ஸோ காலேஜுக்கு மட்டையை போட்டு வீட்டில் வராரு. வீட்டுக்கு வந்தோடனே கோமதி வந்து எந்தனடா பழக்கம், நைட்டில் நேரத்தில் போய் வெளில போகிறது, வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னா சரி அப்படின்றாங்க. வேறு ஏதாச்சும் நான் டீ போட்டு தரவா, சாப்பிட்டியா, ஏதாவது வேணுமான்னு கேட்டால் எதுவும் வேணாம் அப்படின்னு போயிடுறாரு. இன்னும் அவங்க அம்மா மேலே வருத்தமாக தான் இருக்கார். போய் கவுந்தடிச்சு படுக்கிறாரு. படுக்கும் போது வந்து இவங்க என்னடா இவன் காலேஜுக்கு போகாமல் படுத்து கிடக்கிறானேன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு செம்பெல்லாம் கீழே போட்டு தள்ளி விட்றாங்க. செம்பை தள்ளி விட்டதுக்கப்புறமா செம்பு கலக்கலான்னு ஓடி போய் நின்னதை பார்த்து உடனே இவர் எந்திரிச்சாரு. எந்திரிச்சு நான் நைட்டெல்லாம் தூங்கலை அப்படிங்கிறாரு. சரி இன்னொன்று இவங்க கிளம்புறேன், இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கும் என்னை திட்டாத அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பாக்கெட்லேருந்து 2000 ரூபாய் எடுத்து டேபிள் மேலே வச்சு எடுத்துக்கோது, உனக்கு தான் காசு. எனக்கு இதுக்கு நீ எதுக்கு காசு தர அப்படின்னா, நீ போய் அம்மாட்ட சொன்னது, அம்மா போய் அப்பாட்ட சொன்னது, அப்பா சொன்ன வார்த்தை, இப்போ நீ நடந்து போனது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா கிட்டலாம் எது கேட்குற, என்கிட்ட கேளு, நீ உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளு, நான் தராங்கும் போது இவங்க கண்ணெல்லாம் மலருது, ஒரு மாதிரி சந்தோஷம் வருது. ஆனால் அது காமிக்க தெரியல, எமோஷனலாக இருக்காங்க. அதுக்கப்புறமா எடுத்துடலாம் பணத்தை நினைக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லிடுறாருன்னா, எனக்கு என்ன தான் விருப்பம் இல்லாத கல்யாணமாக இருந்தாலும் நான் ஒன்று அதுக்காக வந்து இப்போ ஒன்று சும்மாலாம் விட்டுற மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் தூங்கல, பணத்தை எடுத்து கிளம்பு அப்படிங்கிறாரு. உடனே எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. இப்படி நடந்து போகிறீங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஏன்னா விருப்பம் இல்லாத கல்யாணம் அவர் சொல்லிட்டார்ல, அந்த கோபத்தில் கிளம்பி நடந்து போகிறாங்க. கிளம்பி நடந்து போயிட்டே இருக்கும் போது நாய் ஒன்று துரத்துது, குழுன்னு ஓடி வந்துடுறாங்க. நம்மளுக்கு கேட்டாங்களே இது என்ன லாஜிக் இருக்குது, எதுக்கு நாய் இருக்குது துரத்துதுன்னு ஓடி வந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து சொல்கிறாங்க என்னன்னா வந்து பஸ் ஸ்டாப்பை தாண்டி நடந்து போகும்போது தான் நாய் துரத்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் அவர் திருப்பி வந்துட்டார்னு உள்ளே வேகமாக ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனோன்னே வந்து பணத்தை எடுத்துடலாமான்னு பணத்தை எடுக்கிறாங்க. நம்ம பஸ் ஸ்டாப்பை தாண்டி போகாமல் பஸ் ஸ்டாப் வழியாகவே பஸ் ஏறி போயிடுவோம் அப்படின்ட்டு. பெரிய நாய் பல்லெல்லாம் வந்து பெருசாக இருந்துச்சு, நாக்க தொங்க போட்டு கடிக்க வந்துச்சு. அப்படிங்கும் போது இவர் சிரிச்சிடறாரு. உள்ளார சிரிச்சிட்டு பணத்தை அப்பவே எடுத்துருந்துருக்கலாம்ல, இப்போவாச்சும் பரவாயில்ல, சாயங்காலம் பேயும் வரும் போ அப்படின்னு சரின்னு எடுத்து கிளம்புறாங்க. போ அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இங்கே வெளில வந்தோடனே என்ன அவன்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, ஒரு பேப்பர் எடுக்க வந்தேன் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி அவங்க வந்து போகும்பொழுது நானும் வரேன் அப்படின்னு மீனாவும் கூட சேர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் சூப்பராக வந்து ஒரு மாதிரி மீனா புலம்பிக்கிட்டே வராங்க. சின்ன வயசில் நான்லாம் வந்து வேலைக்கு போகிறத பற்றி நான் பெருமையாக நினைப்பேன், அவங்களாம் ஜாலியாக இருக்காங்கன்ட்டு இப்போ தான் தெரியுது சின்ன வயசாகவே இருந்திருக்கலான்ட்டு, வேலைக்கு போகவே பிடிக்கல, ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வேறு ஏதோ யோசனையிலே சிரிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ராஜி என்ன சிரிச்சிட்டே வர, நான் என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னா, வேலைக்கு போக ரொம்ப பிடிச்சிருந்தானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறேன், என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, வேற ஒன்று நினச்சிட்டு இருந்தேன்க்கா அப்படிங்கிறார். என்ன எதுவும் கதிர் வந்து ஏதாவது சொன்னானா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து இவங்க வந்து பாக்கெட்லேருந்து எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா பணம் இருக்குது அதில். இப்போ 2000 பணம், எப்படி பணம் கீழே விழுந்து கிடந்துச்சா, அதை பார்த்தா சந்தோஷப்படுது. ஏன்னா ஐயோ இல்லை கதிர் கொடுத்தான், நான் வந்து பணத்தை கேட்டேன் அத்தை மாமாட்ட கேட்கும்போது மாமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, ஏன் அவங்கள்ட்ட கேட்டேன், என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னா, இல்லைக்கா நீங்கள் வந்து ஆஃபீஸ் போயிட்டீங்க, நான் அதனால் நடந்தே போயிட்டேன் அப்படின்னா, இதுக்கு நடந்தெல்லாம் போகிற, ஃபோன் பண்ணால் பணத்தை போட்டுட்ருப்பான்ல அப்படின்னா, பரவாயில்லக்கா அதான் இப்போ கதிர் கொடுத்துட்டு இனிமேல் உனக்கு தான் நான் உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு காசை கொடுத்தான் அப்படின்னா ஷாக் ஆகிறாங்க. ஓ செந்தில் இத்தனை வருஷம் எனக்கு காசே கொடுத்ததில்லை, எத்தனை மாதத்தில் அப்படின்னா வந்து அவர் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு கொடுக்காம வந்துருப்பார் மாமா பாவம் அப்படின்னா, சரி ஓகே அப்புறம் நான் சொன்ன மாதிரி நடக்குது போல், இப்போ அன்பு வந்துருச்சு, நீ நடந்தா அவனுக்கு கால் வெடிக்குதுன்னு உனக்காக காசு சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறான், அப்படியே அதை எடுத்து காதலாகும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நடந்து வராங்க. ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுட்டு சரி நீங்கள் சொல்கிறதோட நீங்கள் எபிசோட் முடியுது, அழகாக இருந்துச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல்